ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். நான் இன்றைக்கி வரகு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். நமக்கு இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே சிறுதானியம் எல்லாமே க்ளீன் பண்ணி கிடைக்கிது. நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. நான் இப்போது வரகு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அதே அளவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் இந்த வரகையும் அதில் போட்டு கொதிக்க விட போகிறேன். சிறுதானியம்லாம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதில் வச்சிங்கனாலும் குழஞ்சிடும். இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 to 3 மினிட்ஸ்லேயே அது குக் ஆகிடும். பாருங்கள், சட்டுன்னு குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வடித்து எடுத்த ரைஸை லைட்டாக மேஷ் பண்ணி இது கூட நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி கூட ஊற்றி கொஞ்சம் தயிர் ஊற்றி இதை நான் தயிர் சாதமாக கிளறிக்க போகிறேன். இப்போ நான் என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் இம்மீடியட்டாக சாப்பிட போகிறீங்கன்னா இந்த வடித்த சாதத்தில் நீங்கள் டைரெக்டாக குழம்பு தயிர் எது வேணும்னாலும் ஊற்றி நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒயிட் ரைஸில் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடையாது. தெரிஞ்சும் நம்ம அந்த டேஸ்ட்டுக்காக தான் அதை சாப்பிட்ருக்கோம். ஆனால் சிறுதானியம் நமக்கு நிறைய நார்ச்சத்து இருக்குது. சுகர், ப்ரெஷர் எல்லாத்துக்குமே நல்லது. ஒயிட் ரைஸ்க்கு மாதிரி இதுக்கு விளைவிக்கிறதுக்கு நிறைய உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் அவங்க போடுறது கிடையாது. ஸோ எல்லா விதத்துலேயும் இது சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் இனிஷியலாக நீங்கள் சிறுதானியத்தில் குழம்பு அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு யாருக்கும் பெருசாக பிடிக்காது. அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் இந்த மாதிரி தயிர் சாதமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பெரிய டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியத்தில் ஃபஸ்ட்டு கர்ட் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போது இதில் நான் உப்பு, தயிர், பால் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் கடைசியாக நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சோண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி எல்லாம் சேர்த்து இதில் தாளித்து கொட்டி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு கண்டிப்பாக 2 பல்லாவது தட்டி போட்டு பாருங்கள். தயிர் சாதத்தில் பூண்டான்னு யோசிக்காமல் அந்த வாசம் அந்த சாதம் ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வரகுல இனி என்ன செய்வீங்கங்கிறதையும் சொல்லுங்கள். நான் இன்றைக்கு வரகு தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க கோவக்காய் பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி கூட நான் சேனலில் போடுறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஒரு சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். சிறுதானியத்தில் நம்ம வரகு சாமையில் முறுக்கெல்லாம் செய்யலாம். வரகுல அதிரசம் கூட செய்யலாம். நான் அதிரசம் ஒரு 2-3 டேஸில் செய்ய போகிறேன். நான் அதோட ரெசிபி கூட உங்களுக்கு சேனலில் போடுறேன். பார்த்து அந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துக்கோ. நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்ல விஷயத்தை கொடுப்போம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி நல்ல ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.